இந்த மன்ற இந்த வெள்ள பேனர்லாம் பார்த்தேன், 2 பேனர் தான் வச்சிருக்காங்க எஸ்கேக்கு, மற்ற எல்லாம் கேப்டன் மில்லராக இருந்தது. படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. படம் வந்து 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கிராஃபிக்ஸு அப்புறமா காமெடியாக இருந்துச்சு. எங்கேயுமே கனெக்ட் ஆகல, மக்கள் கனெக்ட் ஆகல. காமெடி கருணாகரன், யோகி பாபு, எஸ்கே காமெடி, அப்புறம் டாட்ன்ற நேம் தான். பெரியவங்களுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல, மியூசிக் கனெக்ட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நமக்கே ரொம்ப என்ஜாய் ஆயிடும். ஓகே எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. 10 out of 10 of course ஐலாண்ட் பொங்கல் தான். ஐலாண்ட் பார்த்தோம், எப்படி படம் இருக்கு? மாசா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இந்த ஐலாண்ட் வந்து புது மெத்தடா பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சித்தார்த்த வாய்ஸ் கொடுத்துருக்காரு. புரியல. சித்தார்த்த வாய்ஸ் கொடுத்துருக்காரு ஐலாண்ட். எல்லாம் படமே செம்மையா இருந்துச்சு. ஒரு கான்செப்டே டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ஐலாண்ட். சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா தான் இருந்துச்சு. என்ன அதில் ஸ்டோரி, கிராஃபிக்ஸு அப்புறமா காமெடியாக நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. இன்னும் 2 படம் வந்துச்சு, அதை கூட பார்க்காம ஐலாண்ட் போவோம், சைஃபை படம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படியே போயிட்டே இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. சிஜிக்கு வந்து நல்ல டைம் கொடுத்துருக்காங்க, அதனால் சிஜிலாம் ரொம்ப நல்லா எத்தனை வருடங்கள் கழிச்சு வருது இல்லையா, அதுக்கான ஒர்த்தாக இருக்காது. அதே சார், ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து டைம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க சிஜிக்கு தான் டைம் கொடுத்துருப்பாங்க போல, அதனால எது கொடுத்தாங்களோ அது ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப வீக், பிளாட்டே ரொம்ப வீக். ஏன்னா நம்ம பார்த்த சோசியல் மெசேஜோடைய பிளாட்னால எங்கேயுமே கனெக்ட் ஆகல, மக்கள் கனெக்ட் ஆகல. படம் வந்து 10 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ஏலியன் போர்ஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போயுமே நம்ம கிட்ஸை கொண்டாந்து விட்டோம்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் பெரியவங்களுக்கு எங்கேயுமே கனெக்ட் ஆகல, மியூசிக் கனெக்ட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. நிறைய காஸ்டிங் போட்டிருக்காங்க. பானுப்பிரியா, இஷா கொப்பிகர், ராகுல் பிரீத்து, அடுத்து எஸ்கே, யோகி பாபு, கர்ணாஸ் எல்லாமே இருக்காங்க. ஐலாண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. நான் ஒரு மாதிரி கடைசியில் நான் புக் பண்ணிட்டேன், முன்னாடியே எஸ்கே படம் தான் போனேன். ஆனால் நேற்றுலேருந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஒருவேளை கேப்டன் மில்லர் போயிருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. இந்த மன்ற இந்த வெள்ள பேனர்லாம் பார்த்தேன், 2 பேனர் தான் வச்சிருக்காங்க எஸ்கேக்கு, மற்ற எல்லாம் கேப்டன் மில்லராக இருந்தது. என்னடான்னு பார்த்தேன், ஆனால் உள்ளே போனால் நல்லா இருந்தது. கேப்டன் மில்லர் போகலான்னு இருந்தது, அடுத்தது நல்லா இல்லைன்னாங்க, சரி அதனால போகல. அப்படிதான் சொன்னாங்க கேட்டதுக்கு, நான் பார்க்கல. ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்ட்ரி போட்டாருங்க. கன்ஃபார்ம் ப்ரோ. ஏன்னா எனக்குலாம் கனெக்ட் ஆகாது. நம்ம தமிழ்ல நியூ கான்செப்ட், அதாவது இது சயின்டிஃபிக் மூவின்றாங்க. ஆக்சுவலி அது ஏலியன் வரதுனால சயின்டிஃபிக், மற்றபடி ஸ்டோரி நம்மளுக்கு, அதாவது ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் குழந்தைங்க இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வெயிட் பண்ணி அதுக்கான ஒர்த்தாக இருக்கு. ஆமாம் ப்ரோ. ஏன்னா விஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தேன், இது நம்ம ஸ்டேட்டில் பண்ண மாதிரி இல்லை, வெளில அப்ராட்ல பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க, அதனால சூப்பராக இருக்குது. காமெடி கருணாகரன், யோகி பாபு, எஸ்கே காமெடி, அப்புறம் டாட்ன்ற நேம் தான். அது ஐலாண்டோட டாட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்த காம்போ வந்து வேற லெவலில் போகுது, ஃபன்னாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இன்னும் சூப்பராக இருக்கும். விஎஃப்எக்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே வந்து செமையாக இருக்கு. ஏஆர் ரகுமான் செமையாக பண்ணிட்டாரு. எஸ்கேவோட டிஃப்ரென்ஸ் ஜானரும் இது வந்து சொல்லலாம். செமையாக இருக்கு ஆக்டிங். எல்லாமே எங்கள் அண்ணன் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். பர்டிகுலரான ஸ்டோரி எல்லாமே மூவி பார்த்து நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். நான் நெக்ஸ்ட் மூவி போனேன் ப்ளீஸ். மூவி நல்லா இருந்துச்சு. ரஹ்மான் சார் மியூசிக் நல்லா இருந்தது. யோகி பாபு சார் காமெடியும் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் ஒரு 70% ஆஃப் த போர்ஷன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. எஸ்கே சார் ஸ்டன்ஸ் நல்லா இருந்தது. மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து ஆக்ஷனாக இருந்தது, மிக்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் ரொம்ப என்கேஜ் பண்ணிப்பீங்க. நீங்களுமே ஓகே ஏலியன் அப்படின்ற மாதிரி பார்க்காம நம்மளும் அது உள்ள போயிடும். ஓகே ஏலியன் கம்பேக் கூட ஃபைட் பண்ணி அப்படின்ற நம்மளும் ரொம்ப என்கேஜ் ஆகிடுவோம். எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இந்த சக்திமான் கான்செப்ட்ல இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். நல்லா இருந்தது. அது வந்து ஸ்டார்டிங் அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தது. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நமக்கே ரொம்ப என்ஜாய் ஆகிடும். ஓகே எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. காமெடி கண்டிப்பாக இருக்கு. ஏலியனுமே காமெடி பண்ணுது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. சூப்பராக செட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. மேட்ச் ஆகாது அப்படிலாம் கிடையாது. நல்லா நீங்கள் ஜெல் ஆயிடுவீங்க. அதுவே மைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஏலியன் வாய்ஸ் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிடும். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. எமோஷனலாக இருக்கட்டும், மாஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கு. கிட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்ன்னு இல்லை, யார் பார்த்தாலுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். புது ஜானர், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். 9. ஆனால்
பார்க்கும்போது வந்து காமெடி அவங்க ஃபோக்கஸே பண்ணல அங்கே உள்ள ஸ்பேஸும் இல்லை, அதுக்குள்ள சீன்ஸ் இல்லை, ஹார்ட் டச் சீன்ஸ் இல்லை. ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஏஎஸ்கே இல்லை, படமே கனெக்ட் ஆகல. நம்ம 11 இயர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம கனெக்ட் ஆகல. ஸ்டோரியே வந்து ரொம்ப பிளாட் வீக்காக இருக்கிறதுனால ஸோ எங்கேயுமே எடுக்கல, அதை தான் சொல்ல முடியும். நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதுதான் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏலியனுக்கு அந்த ஒரு ஸ்டோன் கதை அப்படிதான் நம்ம ஹாலிவுட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. நம்ம நல்லா இருக்கு, நல்லா வருது. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் அதோட எஃபர்ட்ஸ் தெரியுது. நம்ம அதனால அதை அப்ரிஷியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாரும் டேரக்டர் எஃபர்ட் இருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் தெரியுது, மியூசிக் இருக்கு. ஸோ ஸ்டோரி வைஸ் நிறைய சிங்க் ஆகுது. ஸோ நல்ல எஃபெக்ட்ஸ், நல்லா அப்ரிஷியேட் நல்லா இருக்கு. அவருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான இடத்த கொடுத்துருக்காங்க. அவங்க அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் கருணாகரன் அவரும் பண்ணியிருக்காரு. கேபிவை அவரும் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் டிசப்பாயின்மெண்ட் வரல ப்ரோ எனக்கு. என்ன ஏ ரஹ்மான் வந்து ஒரு சாங் ஃபேன்ஸுக்கான சாங்காக ஒன்று பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சாங் இல்லை, அதுதான் மிஸ். நார்மல் மியூசிக் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து செட் ஆயிருக்கு. அதை எஸ்கேன்னு சொல்லும் போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மியூசிக் எப்படி இருக்கும், டான்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி இருக்கும்னு. பட் நிஜமா ஐலாண்டில் ஏ ரஹ்மான் செமையாக பண்ணிட்டாரு. 10 out of 10 அஃப்கோர்ஸ் ஐலாண்ட் பொங்கல் தான்.